ஸோ நண்பா, வணக்கம். ஃப்ரெண்ட் சோன் இந்த 2 வார்த்தைகளுக்கு கேட்டாலே பல பசங்களுக்கு ஒரு வித வெறுப்பு வரும். உனக்கு அவள புடிச்சிருக்கு, அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா அவ உன்ன ஒரு நண்பனா மட்டும் தான் பார்க்குறா. இதை விட கொடுமை என்னன்னா, உன்னோட ஆசை அவளுக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை சுத்தி வச்சுக்கிட்டு, உன்னோட கவனிப்புல திளைச்சுக்கிட்டு, தன்னை நல்லா நடத்தாத வேற ஒரு பையனை துரத்திட்டு இருப்பா. இப்படி ஃப்ரெண்ட் சோன்ல மாட்டிக்கிட்ட பெரும்பாலான பசங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று, எப்படியாவது அவ மனசு மாறும்னு அவ பக்கத்திலேயே இருப்பாங்க. இல்லைன்னா வெறுத்து போய் அவளை விட்டு போயிடுவாங்க. இந்த 2மே தப்பு. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் சோனுங்கிறது ஒரு ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு டெஸ்ட்டு. அதை எப்படி இன்னும் சரியாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சா மொத்த கதையும் மாற்றலாம். அவ இது வரைக்கும் உன்னை பார்க்காத ஒரு கோணத்தில் பார்க்க வைக்கலாம். அதனால நீங்கள் ஃப்ரெண்டு சோனில் இருந்தால் கெஞ்சாதீங்க, துரத்தாதீங்க. அவத்தானா உன்னை தேடி வருவான்னு காத்திருக்காதீங்க. அதுக்கு பதிலாக இதை செய்யுங்க. இதை செஞ்சா அவள் உன்னை வெறும் நண்பனாக பார்க்க மாட்டா, உன்னை வெறித்தனமாக விரும்புவா. வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். அவளோட எமோஷனல் சப்போர்ட் சிஸ்டமாக இருக்காது. இடைவெளி கொடு, பொறாமையை தூண்டு. ஒரு பொண்ணோட மனசை மாற்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது பொறாமை தான். ஆனால் இது ஒரு தப்பான வழியில் இல்லை. ஏன் இப்போ அவனோட கவனம் எனக்கு இல்லை அண்ணன் அவளை யோசிக்க வைக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட் சோனில் இருக்கிற பெரும்பாலான பசங்க அவங்க மொத்த எனர்ஜியையும் ஒரு பொண்ணு மேலே தான் போடுவாங்க. அவளுக்கு எப்பவும் கிடைக்கும் அளவுக்கு இருப்பாங்க, ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதனால அவளை பொறுத்த வரைக்கும் நீ எப்பவும் இருப்பே. உன்னை பற்றி அவ யோசிக்கவோ உன்னை இழந்துருவோமோன்னு பயப்படவோ மாட்டா. இதை எப்படி மாற்றணும்? முதல்ல எப்பவும் அவளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்காத. அவ டெக்ஸ்ட் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணாத. அவ வெளியே போக கூப்பிட்டா எப்பவும் ஓகேன்னு சொல்லாத. நீ அவளை தவிர உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவளுக்கு உணர்த்து. இதில் முக்கியமான ஒரு விஷயம், வேற பொண்ணுங்க கிட்ட உன்னோட கவனத்தை கொடு. ஒரு பொண்ணோட மனசில் இருக்கிற உணர்வுகளை மாற்ற உன்னை ஒரு வேற பொண்ணு ரசிக்கிற மாதிரி அவ பார்க்கறத விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. இதுக்காக நீ போலியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புது நண்பர்களை உருவாக்கு, வேற பொண்ணுங்க கிட்ட பேசு. இதை அவ கண்களுக்கு தெரியும்படி செய்யணும். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது ஒரு அழகான பொண்ணு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடு. நான் ஒரு புது பொண்ணு கூட நல்லா பேசிட்டு இருந்தேன்னு சாதாரணமாக பேசு. நீ இப்படி செய்யும்போது அவள் மனசில் சில கேள்விகளை ஓடும். ஓ, இவனுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரி ஏப்ப எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டான், நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? இந்த கெலிஸ்ட்னு அவள் மனசில் ஓட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவள் உன்னை பற்றி முன்னே இருந்ததை விட அதிகமாக யோசிப்பா. இதுதான் ஈர்ப்போட ஆரம்பம். அதிகார மாற்றத்தை உருவாக்கு, அவளோட அங்கீகாரத்தை தேடாத. ஃப்ரெண்ட் சோனில் இருக்கிற பெரும்பாலான பசங்க பண்ணுற இன்னொரு தவறு, அந்த பொண்ணோட அங்கீகாரத்துக்காக எப்பவும் ஏங்கிட்டு இருப்பாங்க. அவ சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டுறது, அவ ஜோக் சொன்னால் அதிகமாக சிரிக்கிறது, அவ கண்ணசைவுக்கு காத்திருக்கிறது. இது எல்லாமே எனக்கு நீ பிடிச்சிருக்கணும்னு சத்தமாக சொல்லும். இது ஈர்ப்பை கொள்ளும். ஏன்னா ஈர்ப்புங்கிறது உன்னோட மதிப்பை நிரூபிக்கிறதுல இல்லை. அது உன்னை அடைய அந்த பொண்ணு கஷ்டப்படணும்னு நினைக்கும் போது தான் உருவாகும். பொண்ணுங்க எந்த பையனை விரும்புவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. அந்த பசங்க எப்பவும் அந்த பொண்ணை ஜெயிக்க முயற்சி செய்கிறாங்களா? அவங்க அங்கீகாரத்துக்காக காத்திருக்காங்களா? இல்லை, அவங்க யாரையும் துரத்த மாட்டாங்க. அவங்க இடத்துல நிற்பாங்க, அவளை அவங்க கூட சேர்ந்து பயணிக்க வைப்பாங்க. நீயும் அதை தான் செய்யணும். அதிகமாக பாராட்டுவதையும் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்கிறதையும் நிறுத்து. நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு அடிக்கடி சொன்னா நீயும் அவள் ஃப்ரெண்ட் சோன் பண்ண எல்லா பையன் மாதிரியும் இருக்கிற. மாற்றாக இப்படி பேசு. உன் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது, ஆனால் இது என் சின்ன தங்கச்சி போடுற மாதிரி இருக்குன்னு கிண்டலாக சொல்லு. திடீர்னு நீ அவளை பாராட்ட காத்திருக்க மாட்ட. அவள் உன்னை ரசிக்கிறாளா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிப்பா. இந்த சந்தேகம் வந்தால் போதும், அவள் உன்னை விரும்ப ஆரம்பிப்பா. அவளை ஒரு தேவதையை போல நடத்தாதே. ஃப்ரெண்டு சோனில் இருக்கிற பசங்க பண்ணுறது, அவள் சொல்கிற எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறது. அவளுக்கு ஒரு உணவு பிடிக்கலைன்னா உனக்கும் அது பிடிக்காது. அவளுக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா உனக்கும் பிடிக்காது. ஏன்னா நீ அவ கூட ஒத்து போனா அவளுக்கு பிடிக்கும்னு நீ நினைக்கிற. அது தவறு. ஒரு பொண்ணுக்கு அவளோட கருத்து எல்லையோட ஒரு பையன்தான் வேணும். அடுத்த முறை அவ ஒரு கருத்தை சொல்லும்போது சும்மா தலையாட்டாத. அவளுக்கு ஒரு சவாலை கொடு. உனக்கு அன்னாச்சி பழம் பீஸாவில் பிடிக்காதா? அது ரொம்ப மோசமான விஷயம். உனக்கு நல்ல ரசனை இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்லு.
நீ வெறும் தலையாட்டுற பையன் இல்லை, உனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு அவளுக்கு உணர்த்து. அதுதான் நான் உன்னை துரத்த வைக்கும். அலட்சியமாயிரு. உன் இடத்த அவளுக்கு உணர்த்து. ஒரு பையன் திடீர்னு அக்கறை காட்டாம போகும்போது ஒரு பொண்ணு அவளோட உணர்வுகளை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. ஏன்? ஏன்னா நீ அவளை துரத்துறதை நிறுத்தினதும் அவளுக்குள்ள ஒரு பயம் வரும். இவனை நான் இழந்துட்டேன்னா பெரும்பாலான பசங்க எப்பவும் கிடைக்கிற மாதிரி இருப்பாங்க. மெசேஜுக்கு உடனே ரிப்ளை, ஃபோன் வந்தால் உடனே எடுப்பாங்க. அதனால அவளுக்கு உன்னை மிஸ் பண்ணவே வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நீ திடீர்னு அமைதியாக இருக்கும்போது, அவள்கிட்ட பேசாமல் இருக்கும்போது, அவள் மனசில் அவள் எதிர்பார்த்திராத சில கேள்விகள் எழும். ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலை? என் கூட அவனுக்கு கோபமா? வேற யார்கிட்டையாவது பேசிட்டு இருக்கானா? இந்த கேள்விகள் அவள் மனசில் சூழல ஆரம்பித்ததும் அவள் உன்னை பற்றி தான் யோசிப்பா. அருமை என்பது கிடைப்பதை பொறுத்தது. பொண்ணுங்க எப்பவும் இருக்கிற பையனை தேட மாட்டாங்க. அவங்க ஒரு பரிசு மாதிரி இருக்கிற பையனை துரத்துவாங்க. நீ எப்பவும் அவளோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தா நீ ஒரு பரிசு இல்லை, நீ அவளோட பேக்கப் பிளான். ஆனால் உன் இருப்பை கொஞ்சம் அரிதாக்கும் போது நீ ஒரு மதிப்பு மிக்கவனா மாறிடுற. யோசிச்சு பாரு. மழை பெய்யும் போது ஒரு கிளாஸ் தண்ணிக்கும் பாலைவனத்தில் ஒரு கிளாஸ் தண்ணிக்கும் எது மதிப்பு அதிகம்? குறைவாக கிடைக்கிறது தான் ஆசையை உருவாக்கும். அதனால எப்பவும் கிடைக்கிற மாதிரி இருக்காத, கொஞ்சம் பின்வாங்கு. ஊன் இல்லாத நிலையை அவ உணரட்டும். அதை அவ உணர்ந்ததுக்கு அப்புறம் அவ முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உன்னோட இருப்பை விரும்புவா. விலகி செல்ல பயப்படாத. ஃப்ரண்ட் சோன்ல இருக்கிற பெரும்பாலான பசங்க அவளை இழக்க பயந்து தான் அங்கே இருப்பாங்க. நான் விலகி போனா அவ என்னை மறந்துடுவான்னு நினைப்பாங்க. ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். தேவைக்கு அதிகமா இருக்கிற மனநிலை தான் மிகவும் கவர்ச்சியற்ற விஷயம். ஒரு பொண்ணுக்கு நீ எப்படி இருந்தாலும் எப்பவும் இருப்பேன்னு தெரிஞ்சா அவ உன்னை மதிக்க மாட்டா. அவள் உன்னை மதிக்காத போது அவளுக்கு உன் மேல உண்மையான ஈர்ப்பு வராது. தீர்வு என்ன? விலகி போக தயாராக இரு. இது அவளை ஏமாற்றவோ விளையாடவோ இல்லை. இது உன் சுயமரியாதைக்காக. நீ ஒருதலைபட்சமான உறவை ஏத்துக்க மாட்டேன்னு அவளுக்கு உணர்த்து. நம்ம நட்பை நான் மதிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில நான் இதை விட அதிகமா எதிர்பார்க்கிறேன். நீ இல்லாத போது நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லு. பிறகு அவளுக்கு நீ தான் முதல்ல மெசேஜ் பண்றதை நிறுத்து. அவளோட பேக்கப் பிளானா இருக்காத. உன் மேல, உன் இலக்குகள் மேல, உன் வாழ்க்கை மேல கவனம் செலுத்து. அவ உன்னை உண்மையாவே மதிக்கிறான்னா அவ உன்னை சும்மா விட்டுட மாட்டா. அவ உன்னை தேடி வருவா. ஏன்னா திடீர்னு அவளுக்கு உன்னை இழந்துடுவோமோன்னு தோணும். நல்ல பையனை எந்த பொண்ணும் இழக்க விரும்ப மாட்டா. நீ வளர்றத அவ பார்க்கட்டும். இதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கலாம். நீ அவளோட சிறந்த ஆப்ஷன் இல்லைன்னு அவ மனசுல ஆழமா பதிஞ்சுதான் உன்னை ஃப்ரெண்ட் சோன் பண்ணியிருக்கா. இது கசப்பா இருக்கலாம். ஆனா இதை ஒரு உந்து சக்தியா மாத்து. அவளை பிடிக்குன்னு புரிய வைக்க முயற்சி செய்யாம அவளால தவிர்க்கவே முடியாத பையனா மாறு. ஜிம்முக்கு போ, உன்னோட உடைகளை மாத்து, புது நண்பர்கள் கூட பழகு, உனக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கு. எல்லாவற்றையும் விட முக்கியம், வேற பொண்ணுங்க கிட்ட பழகு. நீ அவளை தவிர நல்லா சந்தோஷமா, முக்கியமான விஷயம், வேற பொண்ணுங்களுக்கு பிடிச்ச பையனா இருக்கும் பொழுது அவ மனசுல ஒரு மாற்றம் வரும். நீ வெறும் பக்கத்துல இருக்கிற பையன் இல்லை, நீ அவள் கவனிக்க தவறிய ஒரு பையன். அவ தவறு செஞ்சிட்டாளோன்னு அவளுக்கு தோணும். அந்த உணர்வு வந்தா அவ உன்னை துரத்தி வருவா. ஃப்ரெண்ட் சோனுங்கிறது அதிர்ஷ்டம் பத்தி இல்லை, அது உன்னை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க பத்தி தான். பெண்கள் ஒரு பையன் போதுமான அளவு நல்லவன் இல்லைன்னு ஃப்ரெண்ட் சோன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இல்லைன்னு ஃப்ரெண்ட் சோன் பண்ணுவாங்க. ஆனா நீ அந்த ஆற்றலை மாற்றும்போது நீ அவ்வளவு எளிமையா கிடைக்காத, இன்னும் இந்த ரகசியமான, சந்தேகத்துக்கு இடமில்லாம மதிப்புமிக்க பையனா மாறும்போது எல்லாம் மாறும். இப்போ அவ உன்னோட கவனத்துக்காக, உன்னோட நேரத்துக்காக கஷ்டப்படணும். அது நடக்கும்போது அவ உன்னோட நண்பனா மட்டும் இருக்க விரும்ப மாட்டா. இதை விட அதிகமா ஏதாவது ஒன்று வேணும்னு விரும்புவா. இது ஸ்டோயிக் கைட்டு. அடுத்த முறை சந்திக்கும் வரை புத்திசாலியாயிரு, விழிப்புணர்வோடரு. ஒருபோதும் யாருக்கும் ரெண்டாவது தேர்வா இருக்காது.